ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி காவேரி வந்து விஜய்க்காக சமைச்சிட்ருக்காங்க. விஜய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. வா நான் உனக்கு வந்து ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடும்போது அந்த பிரச்சனை நடந்ததா. அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சீன் நடந்தது பாருங்கள், செம்ம. அதுதான் எனக்கு இன்றைக்கான எபிசோட்லேயே ஹைலைட் பிடிச்சது. அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. ஆனால் காவேரி வந்து வெண்ணிலா பக்கமே பேசுகிறாரே, நம்ம பக்கம் பேசலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக விஜய் வந்து மனசார வந்து காவேரி மேலே தான் எல்லாம் லவ்வோடு பேசுகிறாரு. ஆனால் காவேரிக்கு அது வந்து ஃபீல் ஆகலை. ஏன் அப்படின்னா காவேரியை வெண்ணிலாவை பற்றி அவர் பேசிகிட்ருக்காரு. வெண்ணிலா நல்ல பொண்ணு, நீ ஒன்றும் நினச்சிக்காத, வெண்ணிலா வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கா, நல்லா இருந்தால் அவளே விட்டு கொடுப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை பற்றியே வந்து விஜய் பேசுகிறதுனால காவேரிக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. டென்ஷன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோமே, நம்மளை வந்து இது ஆறுதலாக பேசாமல் அவளை பற்றியே சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. ஆனால் விஜயால் என்ன பண்ண முடியும், அவர் வந்து 2 பக்கம் தான் பேச முடியும். அதனால் கரெக்டாக தான் பேசுகிறாரு. இருந்தாலும் அவர் வந்து உடச்சி, நீ அவளை பற்றியெல்லாம் விட்டுரு, நான் சரி பண்ணி கொண்டு போய் விட்டு வந்துடுவேன், எங்கேயாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், இப்போ நான் அவளை பார்த்ததுனால, இந்த சுச்சுவேஷனில் பார்த்ததுனால நான் வந்து அவளை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வந்து என்னை வந்து தப்பாக நினைக்காத, நீ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு உடச்சி பேசினார்னா இந்த இடத்துல காவேரி வந்து பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க, கம்முன்னு இருந்துருவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் அவர் சொல்லவே மாட்டார் இல்லையா. அதனால் வந்து இது கொஞ்சம் குழப்பத்திலே தான் போய் முடியும். அதனால தான் வந்து மறுபடியும் இந்த வெண்ணிலாவால் அது பிரச்சனை வரப்போகுது. அப்போ தான் வந்து விஜயும் குமரன் அடிச்சுக்க போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்கள்.